வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் இலைகள்லாம் பறிக்கிறதுக்கு கொல்லைக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நானே ரெடி பண்ண ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் தடவுனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பொடுகெல்லாம் குறைஞ்சிச்சு. சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அடுத்தடுத்து நம்ம இலைகள் பறிக்கலாம் வாங்க. அடுத்து செம்பருத்தி இலை பறிக்க போகிறோம். இதில் இலையும் போட்டுக்கலாம், பூவும் போட்டுக்கலாம். இதில் நம்ம எதுவும் காய வச்சுலாம் இது பண்ண போகிறதில்ல, பச்சையாக தான் நம்ம எண்ணெயில் போட்டு இது பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கொய்யா மரத்தோட இலையை பறிக்க போகிறோம். இது என்ன நிஜமாக ரொம்ப வாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பறிச்சிட்ருக்கோம். யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் நிறைய இலை இருக்கும்னு நினச்சி வந்தோம். இலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறத போட்டுக்கும். இப்போது ஹேர் ஆயில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இலையெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, கொய்யா இலை, மருதாணி இலை இது நாளையுமே நல்லா காம்பு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கழுவலாம் கூடாது, ஏன்னா இது நம்ம எண்ணெயில் போட போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 250 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் அங்கே சூடாகிட்டு இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இலை எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் பிச்சு விட்டுக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தடவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகு இருக்காது, முடி கொட்டுறது இருக்காது. அப்புறம் சில பேருக்கு நுனிமுடி கிளவிட்டுருக்கும். அதுவும் சரியாகும். இந்த இலை எல்லாத்தையுமே நம்ம ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம். இந்த இலைகள்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் இதெல்லாம் அரைச்சிட்டு ஹேர் பேக் போட்டு பாருங்கள். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. இலைகள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா இந்த மாதிரி எண்ணெய் தெறிக்கும். இப்போ இலைகள் எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. இப்போது கொதிக்குது இல்லையா எண்ணெய், அந்த கொதி அடங்கணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் நெல்லிக்காய் அப்புறம் கத்தாழை இதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் இது ரெண்டுமே சேர்த்து செஞ்சதில்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயத்தை நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம அதாவது எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரம் எண்ணெயிலே வெந்தயம் இருந்துச்சுன்னா கருகிரும். அதுக்காக கொஞ்சம் லேட்டாக ஓரளவுக்கு
இலைகள் எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். இப்போது இலைகள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு இந்த இலையெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும்போது நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிளற டைம் வந்து இன்னும் அதிகமாகும். அது இல்லாமல் எண்ணெயிலையும் நம்ம வந்து அரைக்கிறோம் இல்லையா, அதனால பவுடராக வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு இருக்கும். நம்ம தலையில் அதை தேய்க்கும்போது சீக்கிரமாக வந்து நம்ம தலை வந்து அழுக்காயிரும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து தலை குளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அரைச்சி சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி இலைகளாக நம்ம வந்து சேர்த்தாலும் நமக்கு எண்ணெயில் வந்துட்டு இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் எண்ணெயில் வந்து இதாயிரும். அப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். அது மாதிரி எண்ணெயும் க்ளீனாக இருக்கும். நம்ம வடிகட்டிட்டு தான் பாட்டிலில் ஊற்றி வைப்போம். பாருங்கள், இப்போவே பாருங்கள் க்ளீனாக இருக்கனால நம்ம வந்துட்டு எண்ணெயை நம்ம தடவும் போது நம்ம தலை வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கும். இப்போவே நமக்கு வந்து ஓரளவுக்கு கொதி அடங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நம்ம மருதாணி இலை, கொய்யாப்பழ இலைலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால எண்ணெய் வந்துட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். கொதிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் வருது. இந்த ஹேர் ஆயிலை மட்டும் நீங்கள் செஞ்சு ஒரு 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஒரு 6 மந்த் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வந்து அதிகமாக வளரும். அது மாதிரி அடர்த்தியாக வளரும். பொடுகு தொல்லை இருக்காது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது இல்லாமல் இலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு நொறுங்குற அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை நிப்பாட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போ மொதல் நாள் நீங்கள் வந்து இந்த எண்ணெய் வந்து செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெய் வந்துட்டு இந்த இலையோடு அப்படியே இருக்கட்டும். ஒரு துணி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் நம்ம இதை வந்து வடிகட்டலாம். காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இலையோடு சேர்த்து எண்ணெயை அப்படியே நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. இப்போது மறுநாள் காலையில் நான் இதை எடுத்து வந்து வடிகட்ட போகிறேன். இந்த வெள்ளை துணியில் ஒரு பாத்திரத்தை வந்து அடியில் வச்சுட்டு வெள்ளை துணியை மேலே வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் வந்து கொட்ட போகிறோம். இப்படியும் வடிகட்டலாம், இல்லைனா வடிகட்டி இருந்துச்சுன்னா கூட அதில் நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஆனால் வடிகட்டியில் வடிகட்டும் போது கொஞ்சம் லேட் ஆகும். கிளாத்லனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இலையிலையும் நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கசக்கிட்டு இந்த துணியில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூட்டை மாதிரி சுற்றிட்டு புழிஞ்சு விட்டோம்னா சுத்தமாக எண்ணெய் வந்துட்டு இறங்கிரும் நம்ம பாத்திரத்தில். வடிகட்டியில் வடிகட்டுறதை விட இந்த மாதிரி வெள்ளை துணியிலேயே நீங்கள் வடிகட்டினீங்கன்னா எண்ணெயும் நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும். வடிகட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு இது பண்ண முடியாது இல்லையா. இந்த எண்ணெயை வந்துட்டு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் இந்த பாத்திரத்துலேயே விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு அடியில் வந்து படிஞ்சு இதாக இருக்கும். அதுக்கப்புறமா தெளிஞ்சிருக்கிற எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதான். வடிகட்டின எண்ணெயை பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, கொய்யாப்பழ இலை, மருதாணி இலைலாம் இருக்கிறதுனால முடி கொட்டாது, நல்லா வளரும். வெந்தயம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம உடம்பு ஹீட் ஆனால் தான் முடி வந்து அதிகமாக கொட்டும். அதனால தான் வெந்தயம் சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் தடவி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.